ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NEC சேனல். மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயமே இந்தியாவோட முதுகெலும்பா திகழ்கிற விவசாயத்தை பற்றி தாங்க. படைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்லைங்க, பயிரிடுறவனும் கடவுள் தான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கென்யாவுக்கு போய் அங்கே நம்ம தமிழர்களோட பெருமையை நிலைநாட்டிட்டு இருக்க நம்ம நண்பர்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு NEC சேனல். பொதுவாக நமக்கு விவசாயங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் தான்னு ஏன் சொல்கிறாங்க? ஒரு மனுஷனை உயர்த்தி நிற்க வைக்கிறது முதுகெலும்பு தான். அதே மாதிரி இந்தியாவை உயர்த்தி நிற்க வைக்கிறது விவசாயம் தாங்க. நமக்கெல்லாம் முக்கிய வாழ்வாதாரமான அரிசி, பருப்பு, கோதுமையிலேருந்து காய்கறி வரைக்கும் விவசாயத்திலேருந்து தான் வருது. இந்த விவசாயத்தை நம் மக்கள் பல நூற்றாண்டுகளாக பண்ணிட்டு வராங்க. அதே வழியில் வந்த 3 தமிழர்கள் வேறு நாட்டுக்கு போய் விவசாயத்தில் கொடிகட்டி பறக்கிறாங்கன்னா எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கென்யா நாட்டில் நெய்வேஷாங்கிற இடத்துல விவசாயம் பண்ணுற 3 இளம் தமிழர்கள் பற்றி தான். இவங்க தருமபுரியில் பிக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த 9 ஆண்டு காலமாக கென்யா நாட்டில் ரெயின்போ அக்ரிடெக்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக 200 ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு எடுத்து 150 பணியாளர்களை வச்சு விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அவங்களே கேட்போம். என் பேர் சக்கரவர்த்திங்க. நான் படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் BSc MSc முடித்தேங்க. MSc முடிச்சுட்டு எனக்கு ஃப்ளாரிகல்ச்சர் இந்தியாவிலே ஒரு எக்ஸ்போசர் இருந்தது. அதை முடித்ததுக்கப்புறம் கென்யாவில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த கென்யாவுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு வெளியில் கமர்ஷியலாக வெஜிடபிள் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நாங்களும் அப்ரோச் பண்ணும்போது ஒரு லேண்டு கிடைச்சிது. ஒரு 200 ஏக்கர் லேண்டுக்கு கிடைச்சிது. அதில் ஸ்கோப் இருந்துன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ப்ரப்போஸ் பண்ணோம். ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போது வையபிளாக இருந்தது. அதனால் சரி, இதை வச்சு நம்மளே பண்ணலாம், நம்ம டெக்னிக்கல் கைட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். பட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நம்மளால் போட்டால் நல்லாருக்குன்னு சொல்லும் போது எங்கள் தம்பி இருந்தான் கூட, ஓன் பிரதரு. அவன் பார்த்தீங்கன்னா இஸ் நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட். பட் ஆனால் அவனோட ப்ரொஃபஷன்லாம் பார்த்தீங்கன்னா IT டெக்னாலஜி. சரி, அவன் கொண்டு வந்து பார்த்துக்கலாம் சொல்லி அவனை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டில் இனிஷியலாக அவனை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி, ஒரு ஆள் பத்தாது, 200 ஏக்கர் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு கசின் பிரதர் இருந்தான், அருள்னு. சரி, அவனும் கொண்டாந்து கூப்பிட்டு ஃபார்மில் 2 பேரும் போட்டு பண்ணோம். இப்போ 8 வருஷமாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்லேயே 2.5 இயர்ஸ்லேயே பிரேக் அவன் வந்துருச்சு. நல்லா வையபிளாக தான் போயிட்டுருக்கு. இப்போ 9வது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பேர் அருள்ங்க. நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் பிக்கம்பட்டி கிராமத்தில் வந்துருக்கேங்க. நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கென்யாவில் இருக்கேன். கென்யாவில் நானும் என்னோட அண்ணன் சந்துருவும் 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் இப்போ 10 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் படித்தது, நானும் ஃபேஷன் டெக்னாலஜி, என்னோட அண்ணன் சந்துரு அவன் படித்தது IT. ஆனால் விவசாயத்துக்கு அது கண்டிப்பாக சம்மந்தமே இல்லை. ஆனால் இருந்தாலும் எங்களோட ஃபேமிலி எல்லாமே பேசிக்கலாக விவசாய ஃபேமிலின்றதுனால நாங்கள் ஊரில் எப்படி விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது இங்கே பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்குங்க. வணக்கங்க, என் பேர் சந்துரு. நாங்கள் கென்யாவில் ஃபார்மிங் பண்ணிட்டோம். கென்யாவில் நைவாஷான்ற ஒரு ஸ்டேட்டில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 200 ஏக்கர் லீஸ் எடுத்து சில வெஜிடபிள்லாம் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். அந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, பீன்ஸு, சில்லி, கேப்சிகம், கேபேஜி, தனியா. இங்கே லோக்கலில் நம்ம ஒரு கீரை வகையில் கொஞ்சம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் கிராப்பாக ப்ரொக்கோலி, பீன்ஸ் யூரோப் கண்ட்ரிக்கு, சில்லி இதெல்லாம் யூரோப் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி வாரம் ஒரு 10 to 12 டன், மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 டன் எக்ஸ்போர்ட் ஆகும். பீன்ஸ் அதே மாதிரி ஒரு வாரம் 10 டன், மாதம் ஒரு 40 to 50 டன் எக்ஸ்போர்ட் ஆகும். சில்லி ஒரு 20 டன் அறுக்கிறோம். ஒரு 10 டன்னு 5 டன் எக்ஸ்போர்ட் ஆகும். மீதி லோக்கலில் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கலில் தனியா சொன்னாங்க. தனியா பார்த்தீங்கன்னா மாதம் அதுவும் ஒரு 40 டன் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். அது லோக்கலில் எல்லாமே இது எக்ஸ்போர்ட் ஆகிறதில்ல. கேபேஜும் பார்த்தோம்னா ஒரு 1 to 1.5 லட்சம் பீஸ் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம ஒரு மாதிரி பேக் கணக்கு இல்லைங்க, பீஸாக சேல் பண்ணுறோம். ஒரு பீஸ் ரேட்டுன்னு சொல்லி இங்கே ரேட்டுக்கு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம்.
அங்கே வந்துட்டு ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2011 இங்கே வந்துட்டுருக்கோம். லாஸ்ட்டு 9-10 வருஷம் ரன் ஆகிட்டுருக்குங்க. இங்கே வந்துட்டு நைவாஷாவில் வந்துட்டு கென்யாவில் ஒரு ஸ்டேட்டில் நைவாஷாவில் தான் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். பார்த்து லாஸ்ட்டு 9-10 வருஷம் நாங்கள் பண்ணிட்டு விவசாயம் எல்லாருக்கும் தெரியும். மழை வரும்போது கொஞ்சம் அடி வாங்கும், மழை இருக்கும்போது கொஞ்சம் சேர்ந்து வரும். பட்டு சீசனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு மினிமம் 25% கேரண்டியாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாங்க நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆனால் இதில் பார்த்தோன்னா இந்த லேண்டில் 200 ஏக்கரில் வந்து நாங்கள் மினிமம் 150 ஆள் டெய்லி வந்து நம்ம ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் மாதிரி டெய்லி 150 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க ரெகுலராக. இந்த இடத்த சுற்றிலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நிறைய அனிமல்ஸ் வருமா, அதுக்காகவே தான் இங்கே கம்பி வேலி போட்டிருக்காங்க. இப்போ ஃபார்ம் இப்போ வெளியிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறையா ஜீப்ரா இருக்குது. ஜீப்ரா இருக்கும், சில டைம் மான், காட்டெருமை, ஜிராஃபி எல்லாமே இருக்குங்க. வந்து ஆனால் நம்ம ஃபார்முக்குள்ளே வந்து எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. எல்லாமே இப்போ பென்ஸ் போட்டிருங்க. இது வந்து எலக்ட்ரிக் பென்ஸ் இல்லை, நார்மல் பென்ஸ் தான். ரொம்ப எதுவும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் பண்ணுறது இல்லைங்க. அனிமல்ஸ் எல்லாம் இப்படி டெய்லி பார்ப்பாங்களாம், நல்லா இருக்குல்ல. சரி, இப்போ இவங்க விவசாயம் பண்ண என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து டிஸ்காரான்னு சொல்லுவாங்க. இது மண்ணெல்லாம் வந்து செடியெல்லாம் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டு பாருங்க. இது பேர் தாங்க பிஓட்டு. இங்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து இரிகேஷன் பண்ணிட்டு இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 7 சக்கரை இருக்குங்க. அந்த சக்கரை வந்து என்னன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அப்படியே சக்கரை மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிச்சிட்டு போயிட்டே இருப்பேங்க. எங்களுக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னா, இப்போ வந்து மழை காலத்தில் வந்து கம்மியாக தேவைப்படும், வெயில் காலத்தில் வந்து அதிகமாக தேவைப்படும். மழை காலத்தில் வந்து தேவைப்படும் போது வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக போகுங்க. அதுக்கு வந்து ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போர் போட்டிருக்குங்க. ஒரு போர் தான் போட்டிருக்குங்க. 550 அடி போட்டிருக்குங்க. அந்த ஒரு போரே வந்து 200 ஏக்கர் வந்து தண்ணி பாய்ச்சிருக்கு இருக்குது. எல்லாமே ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஆப்ரேட் இருக்காங்க தண்ணி பாய்க்கிறதுக்கு. ஒரு 3 to 4 நாளில் 200 ஏக்கர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தண்ணி பாய்ச்சிருவோங்க. இந்த மாதிரி டிராக்டர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டரில் வந்து வழி விட்டுருவோங்க. அந்த டிராக்டர் போகிற கேப்பில் பார்த்தா வந்து முட்டைக்கோஸ் வந்துட்டுருக்குங்க பாருங்கள். ஏன்னா வந்து இவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ப்ரக்கோலி, பீன்ஸ், சில்லி, கேபேஜ், அப்புறம் கொத்தமல்லி தழை. இதில் ப்ரக்கோலி, பீன்ஸ், சில்லி இது மூணையும் தான் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த 200 ஏக்கரில் எப்படிலாம் பிளாக்காக பிரித்து இந்த விவசாயத்தை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ப்ரக்கோலி வந்து ஆரோஸ்ட் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த ப்ரக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் இது பாருங்கள், இதுதான் ப்ரக்கோலி. இந்த ப்ரக்கோலி தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ப்ரக்கோலி ஆரோஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாருங்கள். பர் டே வந்து பார்த்தீங்கன்னா 1.52 டன் to 1 டன் அறுத்துட்ருக்குங்க, ஆரோஸ்ட் பண்ணிட்டுருங்க. மோசஸ், ஷோ மீ த பிளாக் ஸ்லோலி, see the all of them. இது வந்து சென்ட்ரல் ஸ்டெம் ப்ரக்கோலின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே வந்து ப்ரக்கோலி இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் ப்ரக்கோலி. நம்ம ஊரில் அதிகமாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும், வெளியில் எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நாங்கள் வந்து வாரம் வந்து 1 ஹெக்டர் பிளான்டிங் பண்ணுறோங்க. 1 ஹெக்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர் வந்து வாரம் பிளான்டிங் பண்ணிகிட்டே இருப்போங்க. அதே மாதிரி வாரம் 1 ஹெக்டர் வந்து ஆரோஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போங்க. நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ண டேட்டில் இருந்து ஒரு 65 to 70 நாள் வந்து ஹார்வெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் வந்து ஹார்வெஸ்ட் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்போங்க. ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணால் 2 days வந்து கேப் விட்ருவோங்க. இந்த ப்ரக்கோலி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டு தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து நம்ம இங்கே வந்து கென்யாவில் வந்து அதிகமாக சேல்ஸ் கிடையாது. பாருங்கள் தான் இந்த ப்ரக்கோலி தாங்க பாருங்கள். இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதுதான் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குங்க. ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 10 to 12 டன் வரும். சில டைம் அதுக்கும் கீழே குறையும். எப்பயுமே வந்து லாபம் வருதுன்னு சொல்ல முடியாது. சில டைம் லாபமும் வரும், சில டைம் நஷ்டமும் வரும். விவசாயத்தில் எப்பயுமே அப்படி தானே, லாபம் நஷ்டம் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ வந்து பரவாயில்ல. சில டைம் வந்து ரொம்ப மழை காலம், கென்யாவிலிங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப மழை காலமாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் ரொம்ப டவுன் ஆயிரும்.
பாருங்கள், பீன்ஸ் வந்து பிளான்டிங் பண்ணுறாங்க. பீன்ஸ் வந்து நாங்கள் எல்லாமே வந்து மேனுவலாக தான் பண்ணுறோங்க. வாரம் 1 ஹெக்டர் பீன்ஸ் பிளான்டிங் பண்ணுறாங்க. பீன்ஸு பிளான்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. 1 ஹெக்டர் பிளான்டிங் பண்ணுறதுக்கு 15 to 18 பேர் தேவைப்படுது. பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைன் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. வாரம் 1 ஹெக்டர் வந்து பிளான்டிங் பண்ணுறாங்க பீன்ஸு. மாதத்துக்கு வந்து 4 ஹெக்டரு. 1 ஹெக்டரில் வந்து பீன்ஸ் வந்து 3 லட்சம் விதை வந்து நாங்கள் நடுறோங்க. ஏன்னா வந்து பீன்ஸ் வந்து விதையாக தான் நட போகிறாங்க, செடி இல்லை. இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கு. லோக்கல் மார்க்கெட் எதுவுமே பீன்ஸ் இல்லை. அப்படி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து 8 to 12 டன் வரைக்கும் வரும். பீன்ஸு அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டுருக்கோம். சில டைம்ஸ் ரொம்ப ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிரும். நான் இப்போ இருக்கிற பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 1 மந்த்தாக ரொம்ப மழை. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் இந்த செடி வந்து கொஞ்சம் நோய் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட வந்து 4 to 5 இது தான் அறுக்க முடியும். 4 to 5 டன் தான் எதிர்பார்க்குறேங்க இந்த பிளாக்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகா தோட்டத்தில் நின்றுருக்குங்க. இங்கே வந்து மிளகா போட்டுருக்குங்க. ஒரு 6 ஏக்கருக்கு வந்து மிளகா போட்டிருக்கு. பாருங்கள், அப்படியே அந்த கண்ணு கட்டுறதோட பாருங்கள் மிளகா இருக்குது. இது வந்து பேர் வந்து டீமோன் மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து வானத்தை நோக்கி தான் அந்த மிளகா வந்து விடும். நம்ம ஊரில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த மிளகா பாருங்கள் வானத்தை நோக்கி தான் விடுவோம். இங்கே வந்து இந்த மிளகா வந்து நாங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோங்க. கென்யாவிலே சப்ளை பண்ணிகிட்ருங்க. ஃபார் டே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 to 600 கிலோ வந்து அறுத்துட்ருக்குங்க மிளகா. இவர் பேர் வந்து எல்கானா. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் இவர் தான் வந்து சூப்பர்வைசர் இங்கே இருக்கிறதுக்கு. கேபேஜ் செடி, இந்த செடி வந்து நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து நடுறோம். பாருங்கள் இந்த செடி. கேபேஜ் வந்து இங்கே வந்து வாரம் 1 ஹெக்டர் நாங்கள் வந்து கேபேஜ் பிளான்டிங் பண்ணுறோங்க. வாரம் 1 ஹெக்டர்னு பார்த்தீங்கன்னா 35,000 to 40,000 செடி வந்து வாரம் நடுறோங்க. இந்த நடுற கேபேஜ் வந்து 90 நாள் வந்து ஹார்வெஸ்ட் வந்துடும். 85 to 90 டேஸில் வந்து ஹார்வெஸ்ட் வந்துடும். அந்த அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து 1.5 லட்சம் கேபேஜ் நடுறாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹெக்டர் வாரம் நடுறேன்னா 35,000 to 40,000 கேபேஜ் நடுறேன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ வந்து எல்லாமே வந்து 100% வந்து ஈல்டு வராது. நாங்கள் கவுண்ட் பண்ணி விற்கும் போது பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 கேபேஜ் வந்து வாரம் வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. இந்த எல்லா கேபேஜுமே வந்து எதுவும் எக்ஸ்போர்ட் இல்லை, எல்லாமே வந்து கென்யா லோக்கல் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. இந்த கேபேஜ் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக வந்து கேபேஜ் வந்து நல்லா இந்த நாட்டு மக்கள் வந்து நிறையா சாப்பிட்றதுனால கேபேஜ் ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்குங்க. நான் இருக்கிறது வந்து நைவாஷான்ற ஒரு இடம் கென்யாவில். இந்த இடத்துல வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஒரு ஊட்டி மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும். அதனால் வந்து கேபேஜ் வந்து ஒவ்வொரு கேபேஜுமே 2 to 3 கிலோ வரைக்கும் இருக்கும். சில டைம் 4 கிலோவும் ஒரு கேபேஜ் வரும். கொத்தமல்லி தலை பிளான்டிங் பண்ணியிருக்குங்க. இங்கே பாருங்கள், கண்ணு கட்டுற வரைக்கும் கொத்தமல்லி தலை இருக்குது. 1 ஹெக்டர் வந்து பிளான்டிங் பண்ணியிருக்குங்க. 1 ஹெக்டர்னால் நம்ம ஊரில் 2.5 ஏக்கருங்க. இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நல்லா வந்துருக்கு, நல்லா தலை நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். 16 to 18 டன் வந்து இதில் வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோங்க. 1 ஹெக்டரில் வந்து 16 to 18 டன் வந்து அறுக்க போகிறோங்க. பாருங்கள் அறுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து கென்யா வந்து லோக்கல் மார்க்கெட்டு தான் போயிட்டுருக்குங்க. 200 ஏக்கர் நிலத்தில் ஒரே ஒரு வாட்டர் சோர்ஸ் வச்சு இவ்வளோ பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே வேறு லெவல். இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியாதான்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கேள்விங்க. கண்டிப்பாக வந்து பியூர் சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுங்க. ஏன் பண்ண முடியாதுன்னா பியூர் சிஸ்டம் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும்தான் அந்த பியூர் சிஸ்டம் இருக்குது. இங்கே கென்யாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வசதி வேணுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஏக்கருக்கு வந்து ஒரே ஒரு போர் தான் போட்டிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு போரே வந்து அந்த பிஓட் வந்து ஒரே ஒரு ஆப்ரேட்டரு
3 டேஸில் வந்து 3 to 4 டேஸில் வந்து 200 ஏக்கருமே வந்து தண்ணி பச்சிருங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் ட்ரிப் லைன் போட்டு 200 ஏக்கர் பண்ணலாம். எங்கேயாச்சும் இவ்வளோ தண்ணி சோர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து பிஓட் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி விவசாயம் வந்து ரொம்ப கண்டிப்பாக பிரகாசமாக குறைந்த வந்து ஆட்கள் செலவில் பண்ணலாங்க. எல்லாம் ஓகே தாங்க, ஆனால் நீங்கள் ஏன் இந்தியாவில் பண்ணாமல் கென்யா போனீங்க? இது ஒரு நல்ல கேள்வி தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு போர் தான் போட்டிருக்குங்க. ஒரு போர் வந்து 200 ஏக்கர் தண்ணி பாயுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தெரிஞ்சு எங்கேயும் இல்லை, தஞ்சாவூர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 200 ஏக்கர் வந்து ஒரே லெவலில் லேண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து லேபர் வந்து ரொம்ப கம்மிங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு லேபருக்கு வந்து பர் டே வந்து 170 ரூபா தான் நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம். 170 to 200 ரூபா தான் வந்து காசு கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா லேபர்லேயே நாங்கள் வந்து நிறைய காசு மிச்சாகிட்டுருக்கு. நாங்கள் போட்டது வந்து நாங்கள் வந்து 2 கோடி ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டோங்க. அந்த 2 கோடியை வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 வருஷத்தில் நாங்கள் வந்து ரிட்டர்னாக எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்லி 25 to 35% வரைக்கும் லாபம் கிடைக்குது. நம்ம ஊர் காசு சொன்ன போனால் 60 to 70 லட்ச ரூபா வருஷம் வந்து லாபம் வந்து பார்த்துட்ருக்குங்க. அதனால் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று மெயினாக என்னென்னா எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குங்கள, பீன்ஸு ப்ரோக்கோலி எக்ஸ்போர்ட் நல்லா மார்ஜின் கிடைக்குதுங்க. நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்தால் போதும். நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண ப்ரோக்கோலி பீன்ஸு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரக்கில் வந்து லோடு பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ லோடு பண்ண அப்புறம் இது வந்து பேக்கர்ஸ் போகுங்க. அங்கேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூகேக்கு தான் போயிட்டுருக்குங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. யாருக்காச்சும் தமிழ்நாட்டில் இருக்க யாராச்சும் இந்த மாதிரி வந்து ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கென்யாவில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா, கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோ கீழே வந்து என்னோட நம்பர் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான வந்து உதவிகளை வந்து நான் செய்கிறேங்க. என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இருந்து வேறு ஊர் இல்லைங்க, வேறு நாட்டுக்கே போய் விவசாயம் பண்ணுற இந்த தமிழர்களை நினச்சி கண்டிப்பாக நம்ம பெருமைப்படணும். நம்மளால் விவசாயம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் விவசாயத்துக்கு சப்போர்ட்டாவது பண்ணுவோம். தேங்க்யூ.